வடிவேலுக்கு இந்த திமுக தலைமைக்கு நெருக்கமானவர். இந்த கர்வம் தான். சாதாரண வடிவேலா இருந்த நிலைமை வேற. இப்போ அவரு திமுகவினுடைய செல்ல பிள்ளை. வடிவேலே சொல்லியிருக்கார், 40 பைசா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு மண்ணை குவிச்சு வச்சு அது மேலே உட்கார்ந்து அம்பிகா ராதாவையும் அணுவணுவாக ரசிச்சிருக்கிறேன். நடிகைகளை பற்றி கிசு பேசுவோம்னு இந்த 77 வயது முதியவர்கள் பேசுகிற கிசுவை ஏன் மக்கள் பேசக்கூடாதா? பத்திரிகையாளர் பேசக்கூடாதா? திரைப்பட உலகம், பத்திரிகை உலகம், அரசியல் கிசு, சினிமா உலகம் கிசு இருக்கு. நடந்து போதையில் தள்ளாடி வராரு வடிவேலு. வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது. அந்த காரை கண்ணாடி எடுத்து உடைக்கிறாரு. எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு பணம். போதையை போட்டால் அடுத்த முதலமைச்சர். ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா மாது அங்கே யார் இருக்காங்களோ அவர்களை இவன் அறைக்கு அனுப்பணும். இது போன்ற மனோ நோயாளிகளில் முக்கியமானவர் தான் இந்த வடிவேலுடைய அந்தப்புற கதையை பேச ஆரம்பித்தால் வடிவேல் தலையை காட்ட முடியாது. எத்தனை திமுக வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. வடிவேலை காமெடியில் போட்டோம்னா விஜயகாந்தை நாம் பகைத்து கொண்டதை போலாம். விஜயகாந்தை பாய்ச்சோம்னா ஜெயலலிதா பாய்ச்ச மாதிரி தான். தயாரிப்பாளர் பூராம வடிவேல் பக்கம் 5 வருஷம் திரும்பியே பார்க்கல. நல்ல கலைஞன், ஆனால் கலைஞன் மனிதனாக இல்லை. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். நடிகர் வடிவேல் அண்மையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களை ஃபுல்லாக இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி. வடிவேலுக்கு ஏன் இந்த கோபம்? அவரை பற்றின அந்தரங்க விஷயங்கள்லாம் நிறைய யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பொதுவாகவே நடிகர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி உடனடியாக நம்ம ஒரு விஷயத்த பேசி போடுறோம். நம்மன்னு இல்லை, நிறைய பேர் அது பண்ணுறாங்க. இப்போ பொதுமக்களே பண்ணுறாங்க. அவங்க நினைக்கும் போது வீடியோ எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்றாங்க, மக்கள் பார்க்குறாங்க, அவங்க கருத்துக்களை பகிர்றாங்க. இதெல்லாம் பார்த்து பொதுவாகவே அரசியல் கட்சிகள்லேருந்து நடிகர்கள் வரைக்கும் என்ன இது இங்கே எல்லாருமே கருத்து சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வந்து இயற்கையாக உருவாகிருக்கு. அதை வெளிப்படையாக இவர் காட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போது வடிவேலுக்கு இந்த கர்வம் எப்படி வந்ததுன்னா திமுக தலைமைக்கு நெருக்கமானவர். ஆளுங்கட்சி அவருக்கு பின்னணியில் இருக்கு. இந்த கர்வம் தான் வடிவேலுக்கு. தன்னை பற்றிய ரகசியங்கள் வெளியே போய்விடக்கூடாது, தன்னை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. சாதாரண வடிவேலாக இருந்த நிலைமை வேற. இப்போ அவர் திமுகவினுடைய செல்ல பிள்ளை. இந்த திமிரு தான் வடிவேலுக்கு திரைப்பட ஊடகங்களை வறுத்து எடுக்கணுங்கிறார். கேரளாவாக இருந்தால் எண்ணெயில் போட்டு சட்டியில் வறுத்து எடுப்பான்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன், இந்த வடிவேலே சொல்லியிருக்கார். நான் மதுரைக்கு பக்கத்தில் டூரிங் டாக்கீஸில் 40 பைசா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு மண்ணை குவிச்சு வச்சு அது மேலே உட்கார்ந்து அம்பிகா ராதாவையும் அணுவாக ரசிச்சிருக்கிறேன். அதன் பிறகு ராஜ்கரன் அலுவலகத்தில் ஆபீஸ் பாய், உதவியாளர், டீ வாங்கி கொடுக்குற உதவியாளர், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இருந்தவரை ராஜ்கரன் தான் திரைப்படத்துறையில் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்திய பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் சிரிப்பு நடிகர் இல்லை யாருமே. நீங்கள் கவுண்டமணி செந்திலனுடைய காலம் முடிவடைகிறது. எல்லாம் ஒரு சீசன் தான். ஆமாம். அது முடிவடைகிற நேரத்தில் வடிவேல் வர்றார். வடிவேலை கவுண்டமணி செந்தில் காஸ்ட்லி. இப்போ வடிவேலுக்கே ஒரு நாளைக்கு கால் செட் 20 லட்சம் ரூபா. இப்போ யோகி பாபுக்கு 18 லட்சம் ரூபா. இந்த திமிரு தான், பண திமிரு தான் இவர்களை எல்லையல்லாத ஊடகவியலாளர்கள் மீது இவ்வளவு வன்மத்தை கக்குவதற்கு தான் காரணம். நீங்கள் ரஜினியும் இளையராஜாவும் ஜானி படம் டைரக்டர் மகேந்திரன் 3 பேரும் நாங்கள் புல் அடிச்சுட்டு, இவர் 6 பேர் அடிச்சுட்டு அவ்வளோ அழிச்சாட்டி பண்ணுவார், அளப்பறை. நாங்கள் நடிகைகளை பற்றி கிசு பேசுவோம்னு இந்த 77 வயது முதியவர்கள் பேசுகிற கிசுவை ஏன் மக்கள் பேசக்கூடாதா? பத்திரிகையாளர் பேசக்கூடாதா?
இது சாண்டோ சின்னப்பா காலத்திலேருந்து தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து பியு சின்னப்பா காலத்திலேருந்து இந்த திரைப்பட உலகம், பத்திரிகை உலகம், அரசியல் கிசு கிசு, சினிமா உலகம் கிசு கிசு இருக்கு. அதுவும் ரஜினி பேசின மேடை அங்கே வந்து முதலமைச்சர் இருக்காரு, ரெண்டாவது அரசு விழா, இவர்களுடைய நிலைமையே இவ்வளவுதான். நீங்கள் வடிவேல் சொல்கிறாரு, அதன் பிறகு நான் நடிகனான பிறகு என்னுடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொண்டேன் அம்பிகா ராதாவை நான் பார்த்து. நான் கேட்குறேன், என்ன உன்னுடைய ஆசை, எப்படி தீர்த்த, எங்கு தீர்த்தா, என்ன தீர்த்த சொல்லு. இதை எழுதத்தானே செய்வான். நீ சொன்னதானையா 40 விஷயக்கிட்ட சினிமா டூரிங் டாக்ஸில் அம்பிகாவை ராதாவை அணுவாக ரசிப்பேன். அதற்கு பிறகு என்னால் இந்த திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு நேரிலே ரசித்தேங்கிறார். நேரிலேயே ரசித்தேங்கிறார். ஒரு ஊடகவியலாளர் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா கேம்பெயிங்கெல்லாம் பண்ணோம். அந்த அம்மா இப்போ வடிவேல் கட்டுப்பாட்டில் இருக்கு. வடிவேலு கட்டுப்பாடு. ஆமாம், நதிங்கிற பேரில் வரும். ஒரு சினிமா பேரும் அந்த அம்மாவுக்கு வரும். சினிமா ரஜினி நடித்த படம் ஒரு சினிமா பேர். ஈரோடு பக்கத்தில் ஓடுதல் ஒரு ஆறு, பவானி ஆறு, அந்த பேர் வரும். அந்த பெண்ணை நடிகையாக்கி கேம்பியராக இருந்ததை இப்போ எங்கே இருக்குன்னா வடிவேலனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஓகே, இப்படி தான். ஏன்னா ஒரு இளம் நடிகை. நீங்கள் ஒரு பழைய படத்தில் மின்னலே வாமா, அந்த நடிகையை இவர் பொள்ளாச்சி அவுட்டோர் ஷூட்டிங்கில் ரூமில் போய் கதவை தட்டி அந்த மாதிரி ரூமுக்கு வர சொல்லி பெரிய கலாட்டாச்சு. இதுதான் அந்த வடிவேல். இன்னைக்கு திமுக அவரை பாதுகாக்கிறது, திமுக அவரை பாதுகாக்கிறது. விஜயகாந்தை எதிர்த்து இவர் திமுக மேடைகளில் இவருக்கு போன 2006-11 காலகட்டம் இவர் வீட்டுக்கு வர்றாரு, புல் போதையில் வர்றார் வடிவேலு. போதையில் வரும்போது விஜயகாந்துடைய மூத்த சகோதரி, அவங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு துக்கம் விசாரிப்பதற்கு விஜயகாந்த் வீட்டுக்கு வந்த அத்தனை பேரும் வழியில் பூரா கார் நிறுத்தி வச்சிடலாம். இவர் கார் உள்ளே போக முடியல. கார் உள்ளே போக முடியலன்னுனையும் இறங்கி நடந்து வர்றார். நடந்து போதையில் தள்ளாடி வராரு வடிவேலு. வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்குது. அந்த காரை கண்ணாடி எடுத்து உடைக்கிறாரு. எவ்வளவு எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு பணம். ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா கால் சீட் கவனி கேட்பாங்களா? காரை உடைச்சி போடுறாரு. உடைத்த பிறகு இந்த தகவல் விஜயகாந்த் வீட்டில் தகவல் கிடைக்குது. அது அவங்களுடைய ரத்த சொந்த உறவினர். கட்சிக்காரன் 10 பேர் வந்து கல் எடுத்து வடிவேல் வீட்டில் விடுறான். இதில் வடிவேலுடைய மகள் மண்டை உடைஞ்சு போகுது. இதெல்லாம் தவறு யாராக இருந்தாலும். இதுதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான சண்டை. போதையில் வந்து வீட்டில் படுத்திருந்தா கல் எரிஞ்சு அவனும் எரிஞ்சிருக்க மாட்டான். போதையை போட்டால் அடுத்த முதலமைச்சர். ஏன்னா ரசிக்கிறான், கூட்டம் கூடுது. அதே போதையிலேயே அது அந்த ஸ்பீச் அப்போ நான் பார்த்தேன். வடிவேல் வந்து திமுக மேடையில் பேசும்போது கிட்டத்தட்ட லைட்டாக போதையில் பேசுன மாதிரி தான். போதை தான். கேப்டன் என்னடா கப்பலில் தண்ணி மேலே போகிற கப்பலுக்கு கேப்டன். ஆமாம், எப்பவுமே தண்ணியிலே இருக்கிறவனுக்கு பேர் கேப்டனடா. இது செய்தி இல்லையா? இது ஊடகத்துக்கு தீனி இல்லையா? அதுக்கப்புறம் அதை தாண்டி நிறைய விமர்சனம். சிங்கமுத்து போன்ற துணை நடிகர்கள்லாம் அவர் கூட நடித்தவங்களாம் சொல்லியிருக்காரு, வீட்டாண்டை வந்து உட்காரவே கூடாது, நிற்கணும். யார் நின்றுக்கிட்டே இருக்காங்களோ நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் அடுத்த நாள் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சைக்கோ, ஒரு சாடிஸ்டான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு நபராக. எப்படி சார்? ஏன்னா ஏழ்மையிலேருந்து வந்தவர் தானே இவர். இல்லை, நீங்கள் சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் சொந்த செலவுனா நீங்கள் ஒரு 3000 ரூபா ரூமில் தங்குவான், ஒரு சாதாரண காரில் போவான். கம்பெனி செலவுனா 30,000 ரூபா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் போடணும், லேண்ட் குரூசர் தான் கார் வரணும். இதே சினிமாக்காரன். யதார்த்தமே இருக்காது. அப்போ இப்போ ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா
மது மாது அங்கே யார் இருக்காங்களோ அவர்களை இவன் அறைக்கு அனுப்பணும். ஓகே. இது போன்ற மனோ நோயாளிகளில் முக்கியமானவர் தான் இந்த வடிவேல். வடிவேலு சொல்கிறாரு, இந்த ஊடகவியலாளர்களை சட்டியில் போட்டு கேரளாவை போல வறுக்கணுங்கிறார். வடிவேலுடைய அந்தப்புற கதையை பேச ஆரம்பித்தால் வடிவேல் தலையை காட்ட முடியாது. எத்தனை திமுக வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது. எத்தனை நீ இவ்வளோ தூரம் வளர்ந்தது காரணம் ஊடகவியலாளர் தானே. உன்னை பற்றி பக்கமாக எழுதிதான் நீ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்த. உன்னை பற்றி வீடியோ போட்டு தான் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்த. சினிமா பார்க்குற ரசிகர்கள் இந்த படத்தினுடைய அத்தனை காட்சிகளையும் சினிமாக்காரன் தான், சினிமாக்காரனுக்கு பத்திரிக்கையாளர் தான் ப்ரொமோட் பண்ணுவான். ஆமாம் ஆமாம். வேற யார் உனக்கு பண்ணுவா? இந்த பத்திரிக்கையாளர்கள் உனக்கு அடிமையாக இருக்கணும், உன்னை பற்றி செய்தி போடக்கூடாது. இல்லை, இப்போ இதை வந்து வரவேற்று பேசியிருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்னென்னா பொதுவாகவே இந்த மனநிலை இருக்குது. ஒரு அண்மையில் கூட ஒரு டைரக்டர் அவர் படம் வந்து சரியாக வரவேற்பு பெறலை, அப்புறம் வந்து ஊடகத்தில் தான் இது நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு பேசுறதுனால நல்ல வரவேற்பு பெற்று மக்கள் பார்க்குறாங்க, லாபம் அடைகிறாரு. அவர் வந்து சொல்கிறார், இவங்க தான் என்னுடைய தெய்வங்கள் ஊடகவியலாளர்கள், இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ். இப்போ வந்து படம் ஓடலன்னு சொல்லி சாடி பேசுகிறாரு, இவங்கெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற மாதிரி பேசுகிறாரு. இது எல்லாருக்குமே இருக்குது. இவங்கள பற்றி பாசிட்டிவ் பேசினா எடுத்துக்கிறாங்க, நெகட்டிவ் பேசினா வந்து இவங்க வேணுன்ட்டே பொறாமையில் பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்படி பேசுகிறாங்க சார். அதாவது சில நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, படம் வருவதற்கு முன்பே அந்த பிஆர்ஓக்களை நல்லா கவனிச்சிடலாம். அது திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. ஆனால் எல்லா பத்திரிகையும் இப்போ அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் இருக்குது, அத்தனை பேருமே இல்லாத ஒன்றை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆமாம், இருப்பதைத்தான் சொல்ல முடியும். இப்போது சமீபத்தில் கூட பாலா மீது கடுமையான குற்றச்சாட்டு, நான் அதை பல வகையில் மறுத்தேன். ஓகே. பாலா வெளிப்படைத்தன்மை இல்லை, அதுதான் அது குற்றச்சாட்டு. வெளிப்படைத்தன்மை இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். பாலாவை ஒரு ஊடகவியலாளர் நேபாள புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை பெரிய ஆளாக பிரமிக்கிறார். அவர் யாருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறாரு, நம்ம அதையும் விமர்சனம் பண்ணுறோம். பாலாவையும் விமர்சனம் பண்ணுறோம், பாலாவை விமர்சனம் செய்தவரையும் விமர்சனம் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டுகளும் கிடையாது, கவர்களும் கிடையாது. இப்போ இதில் வடிவேலை பொறுத்தவரை வடிவேலுக்கு என்ன அகங்காரம்னா, தான் ஒரு உச்சபட்ச சிரிப்பு நடிகர். ஒரு நாள் கால் சீட்டுக்கு 20 லட்ச ரூபா வாங்கக்கூடியவர். நம்ம எதை சொன்னாலும் செய்தி தமிழ்நாடு முழுக்க போகும். நம்ம எதிர்க்க யாருமே இருக்கக்கூடாது, இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அதெல்லாம் எப்படி இல்லை, இப்போது அந்த திமுக மேடையில் பேசி அதுக்கப்புறம் 2011 அதிமுக அந்த கூட்டணி ஆட்சி, தேமுதிக அதிமுக வந்த பிறகு இவர் கொஞ்ச நாள் அண்டர் கிரவுண்ட் போயிட்டார், தலைமறைவாயிட்டார். அப்போது நிறைய நகைச்சுவையாக மீம்ஸ்லாம் வந்தது, அமெரிக்காவில் போய் பதுங்கிட்டாரு அப்படின்ட்டுலாம் சொல்லி. அதனால் அந்த திரைத்துறையை வந்து ஒதுக்கியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அப்போ நேரடியாக ஒரு சில நிருபர்கள்கிட்ட பேசும்போது என்ன இதுன்னா, இல்லை அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்டே ரொம்ப ஆணவமாக பேச ஆரம்பித்தார், அந்த ஒரு கோபமும் இருந்தது, அதனால தான் அவரை ஒதுக்கிட்டாங்கன்னு. அப்போது ஒரு கேப் விட்டு வரும்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ட்டுலாம் பேசினார். நம்ம ஆணவமாக இருந்தோம்னா இந்த உலகமும் ஒதுக்கிடும், திரைத்துறையும் ஒதுக்கிடும்ட்டு மறுபடியும் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு அதே ஆணவத்தோட பயணிக்கிறார். இது இந்த சினிமாக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு குணாம்சம். அதாவது 2011 ஏடிஎம்கே விஜயகாந்த் கூட்டணி, அதாவது ஆட்சி அதிமுக ஆட்சி, எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த். அப்போது விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கூட்டணியில் தான் ஜெயித்தாங்க. ஆமாம். தயாரிப்பாளர் என்ன முடிவு பண்ணிட்டான்னா, வடிவேலை காமெடியில் போட்டோம்னா விஜயகாந்தை நாம் பகைத்து கொண்டதை போல, விஜயகாந்தை பகைச்சோம்னா ஜெயலலிதா பகைச்ச மாதிரி தான். தயாரிப்பாளர் பூராமல் வடிவேல் பக்கம் 5 வருஷம் திரும்பியே பார்க்கல. ஆமாம். அதன் பிறகு திருப்பி மீண்டும் அதிமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் கடைசி நேரத்தில் வடிவேலுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. மீண்டும் அதிமுக வந்த பிறகு தயாரிப்பாளர் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டான். நீங்கள் வடிவேலு அந்த போதையில் அந்த கார் சண்டை விஜயகாந்தோடு நடக்கலைன்னா
விஜயகாந்த் உச்ச கட்டத்தில் இருந்த காலத்தில் வடிவேல் அதை விட உச்சகட்டத்தில் இருந்திருப்பார். இந்த அகங்காரம், திமிரு, போதை, பணத்திமிரு, தலைக்கணம், இதுதான் வடிவேலை குழிதூண்டி புதைத்தது. நல்ல கலைஞன், ஆனால் கலைஞன் மனிதனாக இல்லை. மனிதனாக இருக்கணும், கலைஞனுமாக இருக்கணும், மனிதனாகவும் இருக்கணும். கலை என்பதே மக்களுக்கானது, தலைக்கணத்துக்கானது இல்லை. போதையை போட்டுட்டு அந்த விஜயகாந்த் வீட்டில் நடந்த துக்க நிகழ்ச்சிக்கு வந்த அந்த வண்டி வாகனங்களை எடுக்க சொல்லி தகராறு, வேற ஒன்றுமே இல்லை. எப்படா என் வீட்டுக்கு கொண்டு நிறுத்தலாம்? இந்த தகராறு தான் வடிவேலை 10 ஆண்டு காலம் திரைப்படத்துறையிலே இல்லாமல் பார்த்து கொண்டது. நீங்கள் யார் ஒருத்தன் தலைக்கணம் பிடிச்சு, யார் ஒருவன் பண திமிரில், அதிகார திமிரில், நீங்கள் போதையில் அலைகிறாரோ அவர்களுக்கெல்லாம் வடிவேலு தான் உதாரணம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.